ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேமிலியோட பர்வதமலை போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவை எதுக்காகனா நாங்கள் எப்படி போனோம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போகலாம், நீங்கள் போகும்போது ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் எப்படி எப்படிலாம் போனோம் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பர்வதமலை பற்றி சொல்லலாம். சதுரகிரி, வெள்ளையங்கிரி, மகாதேவ மலை, இந்த மாதிரியான சித்தர்கள் மலையில் இதுவும் ஒன்று. இதை அனுமான் சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு போனார் இல்லையா, அப்போ ஒரு விழுந்த ஒரு பாட்டு தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ட்ரெக்கிங்லேயே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங்கு. மற்ற எல்லா மலையை விட இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ட்ரெக்கிங்கோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மலைக்கு கண்டிப்பாக வரலாம். இதில் வித்தியாசமான பாதைகள்லாம் இருக்கும். வரலாற்று செய்தியாக நம்ம பார்த்தனாலும் 10 பாட்டில் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய மலைப்படுகடாமில் இந்த மலையை நவீர மலை அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. இதை நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த பகுதிகளெலாம் இந்த மலையோடு சேர்ந்த பகுதிகளெலாம் சேர்ந்து குறுநில மன்னராக ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கரிகால சோழன் இந்த பகுதியில் யானைக்கெல்லாம் பழக்குனாரு, மலைகள்லாம் எப்படி ஏறணும் என்ன அப்படி சொல்லிட்டு பழக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. செவிவழி செய்தியாக சொல்கிறாங்க. மலை மேலே ஏறினதுக்கப்புறம் அங்கே ஒரு பாழடைஞ்ச கோட்டை கீழே தெரியும். அந்த கோட்டையை குறுநில மன்னன் குறவன் நன்னன் கட்டிய குறவன் கோட்டைன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாம் பெருசாக கல்வெட்டுகள்லாம் கிடையாது. அங்கே மேலே இருக்கிற கோயில் கூட அந்த குறவன் நன்னன் தான் கட்டினதாக சொல்கிறாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டு கட்டினதாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல பெருசாக கல்வெட்டுகளோ எவிடன்ஸு எதுவும் கிடையாது. தென் கைலாயம்னு சொல்லக்கூடிய இந்த பர்வதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வரணும்னா 2 வழியாக நம்ம வரலாம். கடலாடி வழியாக வரலாம், தென்மாதி மங்கலம் வழியாக வரலாம். பொதுவாகவே எல்லாருமே தென்மாதி மங்கலம் வழியாக தான் வருவாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறம் ஆட்டோவை பிடிச்சி நம்ம மலை அடிவாரத்தில் நம்ம வந்துடலாம். மலை அடிவாரத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் கேட்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்மக்கிட்ட என்னென்ன பிளாஸ்டிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் 10 ரூபா கணக்காக வாங்கிடுவாங்க. அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம ரிட்டன் அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அந்த பைசாவை ரிட்டன் நமக்கு பண்ணிடுவாங்க. இவ்வளோ பண்ணியும் மேலே கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணியும் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பைகள் இருக்குது. நிறைய பேர் பிளாஸ்டிக்கை போட்டுட்டு அந்த மலையை நாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ்லாம் போடாமல் நம்ம எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாக்கணும். மலை ஏறும் போதே பார்த்திங்கன்னா நிறைய நறுமணம் வீசக்கூடிய மலர்களுடைய வாசனை, மூலிகை காற்றெல்லாம் நமக்கு நிறையா வீசும். இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்ஸ்லாம் போடுறதுனால அந்த இயற்கையான மூலிகைகளுக்கு நிறைய ஆபத்து வரும். அதனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்களோ இல்லையோ நம்மளே பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. மலைக்கு என்ட்ராகும் போதே ஆஞ்சநேயரை கும்பிட்டு அதுக்கப்புறம் வனதுர்க்கை, வீரபத்ரன் எல்லாரையும் கும்பிட்டு வரலாம். வனதுர்க்கை கோயிலில் எப்போவுமே நமக்கு அன்னதானம் கிடைக்கும். நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். முதல்ல நம்ம போகும்போது இதே போல் நடைபாதையிலே நம்ம நடந்து போக வேண்டியது வரும். இந்த மலை அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கும். 15 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம நடந்தே போகிறோம். நம்ம போகும்போது நமக்கு தேவையான தண்ணி, பர்ஃபி, அதே மாதிரி வேண்டிய ஸ்நாக்ஸை நம்ம ஓரளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நிறையாவும் எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. அதே மாதிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா குரங்குகளோட தொல்லை இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கவனமாக எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட பின்னாடி இருந்த பேகே குரங்கு எடுத்து தூக்கி போட்டுருச்சு. அந்த மாதிரி முக்கியமான பொருள்களாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள்லாம் ரொம்ப கவனமாகவே போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1300 படிக்கட்டுகள் இருக்கும். இடையில எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கடைகள் இல்லை. அதுக்கு முன்னாடி போனவங்களாம் கடைகள் இருந்ததாக சொன்னாங்க. மேலே மலை உச்சிக்கு போனால் தான் தண்ணியும், அதுவும் சொம்பில் தான் கொடுப்பாங்க, பாட்டிலெலாம் பிடிக்க முடியாது. அன்னதானமும் அங்கே நடைபெறும். இடையில தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா தண்ணி இல்லாமல் தான் போகணும். டெய்லியும் அவ்வளோ பக்தர்கள் வராங்க. கவர்மெண்ட் எந்த தண்ணி ஏற்பாடும் பண்ணலை.
படிக்கட்டுகள்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் இது போல் வந்து பாதைகள் வரும், இரும்பு பாதை வரும். அதே மாதிரி இந்த மாதிரி பாறைகள் நிறைந்த பாதைகள், சின்ன சின்ன கல் பாறைகள்லாம் வரும். இதெல்லாம் ரொம்பவே கவனமாக ஏறணும். சில இடத்துலலாம் படுத்து தவழ்ந்து ஏறுற மாதிரி இருக்கும். காலெல்லாம் வந்து மெதுவாக வந்து நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து செருப்பெல்லாம் போடாமல் வருவாங்க. செருப்பு போடாமல் வந்தால் நல்லது தான். ஆனால் வந்து நம்மளால் ஏற முடியாது. ஏதாவது வந்து இப்போ கல் குத்திருச்சுனாலோ இல்லை வந்து முள் குத்திருச்சுனாலோ நமக்கு அந்த மாதிரி மலை ஏற அந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால நம்மளால் ஏற முடியாது. நம்ம மலைக்கிட்ட மேலே வந்து சாமிக்கிட்ட போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செப்பல் கழட்டினா கூட போதும். மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா நல்ல மூலிகை காற்றும், அதே மாதிரி நிறைய வந்து மலர்களுடைய வாசனையும் நமக்கு வரும். அதே மாதிரி ரொம்ப வந்து வெயில் இருந்தால் கூட ரொம்ப வெயிலெலாம் தெரியாது. ஏன்னா சுற்றி மரங்கள் இருக்கனால காற்று எப்போவுமே அடிச்சுட்டே இருக்கும். ரொம்ப தொடர்ந்து மழையெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம போகக்கூடாது, ஏன்னா பாறைகள்லாம் வழுக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கடபாரை பாறை வரும். இது ரொம்ப கடுமையான ஒரு பாதை. இதில் வந்து பிடிச்சி ஏறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனாலும் நம்ம வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் கடவுளை நினச்சிட்டு நம்ம ஏறணும் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. பயந்தோம்னா தான் ரொம்ப வந்து கஷ்டமாக தெரியும். சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த பாதைகள்லாம் ஏறி வராங்க. அதனால் ரொம்பவே நம்மளும் ஏறி போகலாம். இந்த இடத்துலையும் வந்து சில பேர் வந்து கால் தவறி விழுந்து பின்னாடி வரவங்க மேலேயும் விழுந்து அந்த மாதிரி மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறையா வந்து பாதுகாப்புகள்லாம் பண்ணி கொடுத்தா பக்தர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லியும் நிறைய பக்தர்கள் வராங்க. இந்த இடத்துல சரியான பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி வந்து வர வழியில் எங்கேயுமே தண்ணியும் இல்லை. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தா பக்தர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 15 கிலோமீட்டர் அளவுக்கு மலை ஏறி வர மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு எங்கேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. மலை உச்சியில் தான் தண்ணி வச்சுருக்காங்க. இந்த கடபாரை பாதையை நம்ம தாண்டி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரம்மியமான காட்சி தாங்க. மேலே சில படிக்கட்டுகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கல் மண்டபம்லாம் இருக்கும். அதில் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு மேலே வந்து கோயிலை போய் ரீச் ஆகிடலாம். மேலே இருக்கிற கடவுள் வந்து மல்லிகார்ஜுனருக்கு நம்ம கையாலே வந்து நம்ம அபிஷேகம்லாம் பண்ணிக்கலாம். பன்னீர், புஷ்பங்கள், விபூதி எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நிம்மதியாக ரவுண்டாக உட்காந்துட்டு அவங்கவுங்க ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக உட்காந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. திரும்ப வரும்போது நம்ம அன்னதானம் கூட மேலேயே இருக்குது, நம்ம சாப்பிட்டு வரலாம். இப்படி வரும்போது ஏறும்போது கடபாரை பாறை இருக்கும் இல்லையா, வரும்போது கடபாரை பாறை கிடையாது. அதுக்குபடி இந்த மாதிரி படிக்கட்டுகளாக வந்து இதுவும் நிறைய போகும் கீழே இறங்குறதுக்கு. இதில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்த வழியே வந்து அதே போல் அந்த இரும்பு பாதையை கடந்து பாறைகளை கடந்து படிக்கட்டுகள் 1300 படிக்கட்டுகளையும் கடந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வரோம். கீழே வந்தோடனே வந்துட்டு வனதுர்க்கை கோயில்கிட்ட மறுபடியும் அன்னதானம்லாம் கிடைக்கும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் மண் பாதைகள்லாம் தாண்டி நம்ம வந்து வெளியே வந்துடலாம். 4500 அடி இருக்கக்கூடிய இந்த மலை மேலே ஏறி போயிட்டுனா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நமக்கு எல்லாமே நம்மளால் எதை வேணாலும் சாதிக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மேலே போனோன்னே கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஜவ்வாது மலைத்தொடர் தெரியும். ஒரு காலத்தில் ஒரு சின்ன மண்டபம் மட்டும்தான் இருந்துச்சான், பழைய காலத்தில் கட்டினது. அதுக்கப்புறம் வந்து அதை பெயிண்ட் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் வந்து கல், செங்கல், கம்பி, சிமெண்ட்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து உருவாக்கின கோயில் தான் இப்போ இருக்குது. இதுலேயும் இப்போ ட்ரஸ்ட்டு மேலே அன்னதானம்லாம் நடக்குது. அங்கே வந்து உணவுப் பொருட்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கடபாரை பாறையெல்லாம் ஏறி கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். மேலேருந்து பார்த்தோம்னா எல்லாமே பெரிய பெரிய தென்னை மரம் கூட குட்டி குட்டியாக எறும்போட சின்னதாக தெரியும். எல்லாம் சுற்றி சுற்றி வரும், பசுமையாக ஒரு சூப்பரான ஒரு இது வரும், நல்லா காற்று வரும். ஏதோ கடவுளை பார்த்தது இந்த ஜென்மத்தோட புண்ணியத்தை உணர்ந்த மாதிரி இருந்துச்சு.
ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. யாருமே சாதிக்க முடியாத விஷயத்தை ஏதோ சாதித்த மாதிரி ஒரு பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. நம்ம கடவுளை பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்து பார்க்க முடியாமலே அப்படியே திரும்பி போயிருக்காங்க. நம்ம முழுவதுமாக பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஒரு சந்தோஷத்தோடய திரும்பி வந்தாச்சு. கீழே வரும்போது அதே மாதிரி தான் 15 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் இங்கே கிட்ட வந்து சுத்தமாக தண்ணி காலி ஆயிடுச்சு. ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் எல்லாரும் முழு ஃபேமிலியும் நாங்கள் வந்து கீழே வந்தோம். இதுக்கான தண்ணி ஏற்பாடு கவர்மெண்ட் பண்ணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனாலும் ரொம்ப கண்டுக்கிறதுல நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் உடல் வந்து அன்ஃபிட்டாக இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கவங்க வரக்கூடாது. அப்படி வயசானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸு உடைமைகள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனாலே அவங்க கூட நம்ம கூட வந்து பர்வதமலையை தரிசித்தோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பாதைகளையும் கடந்து அதுக்கப்புறம் வனதுர்க்கை அம்மன் கோயிலை அடைஞ்சி அதில் அன்னதானம்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டில் வந்து நம்ம ரிட்டன் எடுத்துகிட்டு வந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் அவங்ககிட்ட கொடுத்த உடனே அவங்க அதுக்குள்ளே பைசா வந்து நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு அதே போல் ஷேர் ஆட்டோ கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் பிடிச்சி வந்தாச்சு வீட்டுக்கு.